வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவம் இயற்கணிதத்தில் எடுத்துக்காட்டு 3.12 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 3.11 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. இப்போ அவங்க கணக்கு பார்க்கலாம். ஒருவர் 960 ரூபாய்க்கு 1 ரூபாய், 5 ரூபாய் மற்றும் 10 ரூபாய் ஆகிய மதிப்பிலான பணத்தாள்களை வைத்துள்ளார். இம்மூன்று மதிப்புள்ள பணத்தாள்களின் எண்ணிக்கையும் சமமெனில் அவரிடம் உள்ள மொத்த பணத்தாள்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 960 ரூபா ஒருத்தர் வச்சுருக்காரு. அவர்கிட்ட 1 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா பண நோட்டுக்கு பணத்தாள் இருக்குது. அது எத்தனை நோட்டு வச்சுருக்காருன்னு நம்ம சொல்லணும். இந்த ரூபாயெல்லாம் நம்ம எக்ஸு, 5x ப்ளஸ் 10xன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த எக்ஸ் ஏன் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ரூபாயோட நோட்டை கணக்குன்றதுக்கு ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 960 ரூபாய் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 16xன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 960. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன்னா இருபுறமும் 16ஆல் வகுக்க போகிறேன். ரெண்டு பக்கட்டும் 16ஆல் நான் வகுக்க போகிறேன். 16ஆல் வகுக்க 16x டிவைடட் பை 16 ஈக்குவல் டு 960 டிவைடட் பை 16. இதை அடிச்சிடலாம். இதை அடித்தோம்னா 60 வரும். 60 16 960. x ஈக்குவல் டு 60. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா மொத்த பணத்தாள்களின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க. மொத்த பணத்தாள்களின் எண்ணிக்கை எண்ணிக்கை ஈக்குவல் டு 60. ஓகே, அவ்வளோதான் கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள்.